Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரியார் உருவாக்கிய அந்த சமத்துவ சமூகம் சார்ந்த அந்த கனவுகளை தகர்க்காமல் தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாது என்று பழமைவாத சக்திகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்களே நேரடியாக மோதி பார்த்தார்கள். பெரியாரியத்தை ஒழித்து விடலாம் என்று அவர்களை தமிழ் சமூகம் முற்றாக நிராகரித்தது. இப்பொழுது வேறு வேறு அடையாளங்கள் இருக்கக்கூடிய சீமான் போன்ற கைக்கூலிகளை அனுப்பி இது தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீங்க பெரியாரை மட்டும் தான் முன்னிறுத்துறீங்க. பெரியார் பண்ணாரு, பெரியார் மட்டுமே தான் பண்ணாருன்னு நீங்க முழுக்க வரலாறு என்பதை பெரியாரை வச்சு மட்டும் தான் நீங்க கட்டமைக்கிறீங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இதை பார்க்கும்போது சரிங்கிற மாதிரி தானே சார் நமக்கு தோணுது. சுதந்திரத்துக்காக ஏன் யாருமே போராடலையா? காந்தி மட்டும்தான் போராடினாரா? ஏன் சுதந்திர போராட்டத்தில் வருத்தோட நீங்க தேச விடுதலைக்காக போரிட்டவர் காந்தின்னு நீங்க ஏன்? ஏன்னா மக்கள் பங்களிப்பை டைரக்டா கொண்டு போய் சேர்த்தவர் காந்தி தான். பெரியாருக்கும் எந்த இயக்கம் பெரியாரை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டதோ, திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அவர்கள் பெரியார் தான் எங்கள் தலைவர், பெரியாருக்காகத்தான் இந்த ஆட்சி, பெரியாருடைய கனவுகளை நிறைவேற்றுதான் ஆட்சி என்று சொன்னார். ஆனால் சீமான் என்ன செய்கிறார்? பெரியாரை அழிக்க வேண்டும் என்கிறார், பெரியாருடைய லெகசியை அழிக்க வேண்டும் சொல்றார். நடக்குமாறு தமிழ்நாட்டிற்குள் பிரபாகரனா பெரியாரா என்கிற விஷயம் எப்படி சாத்தியம்? அது எப்படி நீங்கள் செய்ய முடியும்? இது முழுக்க 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 ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கேணத்தனமான ஒரு வாதம். அவருடைய அறியாமை மிக்க தம்பிகளை குஷிப்படுத்த இதை பேசலாம். அறிவுள்ள எந்த மனிதனும் இந்த ஆர்கியூமெண்ட் ஏற்றுக்கணும்னு கேளுங்க. நீங்க சீமான் இப்படி பேசியிருக்காரு, ஆனா பாஜக தரப்பு இதை கொண்டாடுறாங்க. சீமான் பேசின பேச்சுக்கு நாங்க விளக்கம் தரோம் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்றாரு, குருமூர்த்தி சொல்றாரு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தான் பாதுகாவல், சரிங்களா? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தான் செக்யூரிட்டியா இருக்கும். இப்போ நோக்கம் என்னன்னா புரளியை கிளப்புவது, வதந்தியை கிளப்புவது. இது எல்லாவற்றையும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்திய வரலாற்றிலே செஞ்சது கிடையாது. பொறுக்கித்தனமான ஒரு அரசியல், பொறுக்கித்தனத்தினுடைய உச்சக்கட்டு. ஒரு அரசியல் தலைவன் அல்லது ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் என்று சொல்வதற்கு எந்த விதமான லாயக்கும் இல்லாத ஒரு பொறுக்கியினுடைய பேச்சு இந்த பேச்சு என்பதை தவிர இதை ஒரு மதிப்பு கொடுத்து விவாதிப்பதற்கு கூட ஒரு தகுதியற்றது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் திருமிகு மனுஷபுத்திரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மனுஷபுத்திரன் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் களத்துல பெரியார் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்காரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் சீமானினுடைய விமர்சனம். அதை விமர்சனம்னு சொல்றதா இல்ல அவதூறுன்னு சொல்றதாங்கிறதுல ஒரு ஏகப்பட்ட குழப்பம் போயிருக்கு சார். பெரியார் தன்னை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. பெரியாருடைய கான்டெக்ட்ல சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 100 ஆண்டுகள் கழித்து ஈவே ராமசாமி ஒருத்தவன் இருந்தான், அவன் என்ன இவ்வளவு மோசமா பேசியிருக்கான், இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசியிருக்கான் அப்படின்னு என்ன இந்த சமூகம் விமர்சனம் பண்ணணும். அந்த அளவுக்கு சமூகம் ஒரு முன்னேறிய சமூகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் பெரியார். பெரியார் வாழும் காலம் தொட்டே அவர் சந்திக்காத விமர்சனம் கிடையாது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் அவர் பூர்ஷுவான்னு சொன்னாங்க, ஒரு நில உடைமையாளர்லாம் விமர்சனம் வச்சாங்க. பெரியாருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடப்பட வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ பெரியார் வாழும் தொட்டிருந்தே பல்வேறு விமர்சனங்கள். இந்த சீமான் விமர்சனம் அதை விமர்சனமா பார்க்கறதா அவதூறா பார்க்கறதா இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்காரு. உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்கு? பெரியார் 100 ஆண்டுக்கும் மேலாக தமிழ் சமூகத்தோடு மட்டுமல்ல தன்னுடைய எதிரிகளோடும் உரையாடி கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 100 வருஷமா பெரியார் தான் பேசுபொருள், அல்லது பெரியார் உருவாக்கிய திராவிட இயக்கம் தான் பேசுபொருள். ஓகே, பெரியார் உருவாக்கிய அடிப்படையான முரண்பாடுகள் தான் பேசுபொருள். அப்படி பார்க்கிற போது பெரியாருக்கு எதிரிகளும் புதிதல்ல, பெரியாரியத்திற்கு அதை தாக்குபவர்களும் புதிதல்ல. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரியாரை தாக்கியவர்கள் காலத்தின் ஓட்டத்தில் எங்கே சென்று மறைந்தார்கள். ஆனால் பெரியார் வாழ்கிறார், பெரியார் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கோட்பாடுகள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றன. புது புது எதிரிகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பெரியார் யாருக்கு தடையாக இருக்கிறார்? பெரியார் யாரை உறுத்துகிறார் என்று பார்த்தால் பெரும்பாலும் பழமைவாத சக்திகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் பெரியார் எதிரியாக இருந்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அவர்கள் பெரியாரை தாக்காமல், பெரியார் உருவாக்கிய அந்த ஒரு சமத்துவ சமூகம் சார்ந்த அந்த கனவுகளை தகர்க்காமல் தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாது என்று பழமைவாத சக்திகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்களே நேரடியாக மோதி பார்த்தார்கள், பெரியாரியத்தை ஒழித்து விடலாம் என்று. அவர்களை தமிழ் சமூகம் முற்றாக நிராகரித்தது. இப்பொழுது வேறு வேறு அடையாளங்கள் இருக்கக்கூடிய சீமான் போன்ற கைக்கூலிகளை அனுப்பி இந்த தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஓகே. அப்படி பார்க்கிற போது பெரியாரின் மீதான இந்த விமர்சனங்கள், இந்த தாக்குதல்கள் என்பது இதற்கு முன் பெரியாரியத்திடம் தோற்று ஓடியவர்கள், பெரியார் உருவாக்கிய திராவிடத்திடம் தோற்று ஓடியவர்கள் இன்றைக்கு வேறு சில கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு கொல்லைப்புற வழியாக இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், குறிப்பாக சீமான், அதாவது தமிழ் தேசியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பாக சீமான் சார்ந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே பெரியாருக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க. பெரியாருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் இருக்காரு, ரெட்டமலை சீனிவாசன் இருக்காரு. நீங்க அவருடைய பங்களிப்புலாம் நீங்க இருட்டடிப்பு பண்றீங்க. பெரியாருக்கு முன்னாடி ராமலிங்க அடிகள் இருந்தாரு, வள்ளலார் இருந்தாரு. அவரை எல்லாம் நீங்க புறம் தள்ளி விட்டு நீங்க பெரியாரை மட்டும்தான் முன்னிறுத்துறீங்க. பெரியார் பண்ணாரு, பெரியார் மட்டுமே தான் பண்ணாருன்னு நீங்க முழுக்க முழுக்க வரலாறு என்பதை பெரியாரை வச்சு மட்டும் தான் நீங்க கட்டமைக்கிறீங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இதை பார்க்கும்போது சரிங்கிற மாதிரி தானே சார் நமக்கு தோணுது. அயோத்திதாசர் செய்யாததை பெரியார் என்ன பண்றாருன்னு கேள்வி கேட்கிறாங்களே. அதுல ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு விதமான கருத்துக்களை பேசி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பெரியாரியமோ திராவிடமோ எப்பொழுதும் இவர்களை புறந்தள்ளியது கிடையாது. இன்றைக்கு வள்ளலாரை திராவிட இயக்கம் கொண்டாடவில்லையா? அயோத்திதாசரை கொண்டாடவில்லையா? இன்னும் பல தலைவர்கள், நீங்கள் ஜாதியத்திற்காக காமராஜரை நாங்கள் கொண்டாடவில்லையா? அரசியல் ரீதியாக அவர் எங்களுக்கு எதிர்நிலையில் இருந்தவர் காமராஜர். காமராஜரையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரையும் சேர்த்துத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு சமூக போராட்டத்திலும் பலரும் பங்களிப்பு செய்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான பாத்திரத்தை, முதன்மையான பங்கை தீவிரமாக மக்களிடம் எடுத்து சென்றது யார் என்ற கேள்வி வருகிறது. சுதந்திரத்துக்காக ஏன் யாருமே போராடலையா? காந்தி மட்டும்தான் போராடினாரா? ஏன் சுதந்திர போராட்டத்தில் வரத்தோட நீங்கள் தேச விடுதலைக்காக போரிட்டவர் காந்தின்னு நீங்கள் ஏன் சொல்றீங்க? ஏன்னா மக்கள் பங்களிப்பை டைரக்டா கொண்டு போய் சேர்த்தவர் காந்தி. அதேதான் பெரியாருக்கும் அதே தான். அதற்காகத்தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். இப்போ கூட நேதாஜி அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய விடுதலை வீரர் தான். இன்னும் பலரும் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவருடைய முகமாகவும் காந்தி இருக்கிறார், ஆமா, அடையாளமாக. அதே போல தமிழ்நாட்டில் சமூக நீதி இயக்கம், சமூக நீதி சார்ந்த அல்லது சமத்துவம் சார்ந்த, பாலின சமத்துவம் சார்ந்த விஷயங்களினுடைய ஒரு முகமாக ஏன் இருக்கிறார் என்று சொன்னால், எல்லோரும் எல்லா கருத்துக்களையும் பேசினார்கள், பெரியார் அவற்றை உள்வாங்கிக் கொண்டார். அதே சமயத்தில் பெரியாரினுடைய வரலாற்று பாத்திரம் என்னவாக இருக்கிறது? ஏன் பெரியார், அவர்தான் பெரியார் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இப்போ வர்க்க முரண்பாடுகளை பற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய சமூகத்தினுடைய தலையாய பிரச்சனை சாதி கொடுமைகள், சாதி வேற்றுமை, சாதிய இழிவுகள். இதை குறிவைத்து வாழ்நாள் எல்லாம் தாக்கியவர் பெரியார். மனிதன் சுயமரியாதை உள்ளவனாக வாழ வேண்டும், சாதி கொடுமைகள் ஒழியாமல், சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழியாமல். ஏன் இந்திய சுதந்திரத்தையே அவர் ஏற்றுக்க மறுத்தாரு? ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகும் இந்த சாதி அமைப்பு இப்படியே இருக்கும் என்றால் இந்த சுதந்திரத்தினால் என்ன பயன் என்று பெரியார் கேட்டார். அப்படி பார்க்கிற போது சாதி சமூகத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை தகர்க்காமல் வேறு எந்த சீர்திருத்தமும் சாத்தியமில்லை என்று பெரியார் மிகச்சரியான ஒரு தீர்வை முன்வைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு இடதுசாரிகள் தோற்ற இடங்களில் ஏன் பெரியாரையை வெல்கிறது என்றால், ஏன் இந்தியா முழுக்க சமூக நீதி என்பது ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது என்று சொன்னால், அது வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் இங்கே தெற்கில் பெரியாரும் உருவாக்கிய இந்த மாபெரும் புரிதல். இந்த புரிதலிலிருந்து தான் பெரியார் ஒரு சமூக மாற்றத்திற்கான பெரிய முன்னோடி என்று பார்க்கப்படுகிறார். அப்படி பார்க்கிற போது அதை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெறுமனே அதை ஒரு கருத்தாக மட்டுமல்லாமல் இடைவிடாமல் மக்களிடம் கொண்டு செல்கிறார். ஒரு பெரிய உணர்வு அலையை அவர் ஏற்படுத்துகிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் உருவாக்கிய அந்த மாற்றத்திற்கான நெருப்பை ஆட்சி மாற்றத்திற்கான நெருப்பாக மாற்ற வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகமே பெரியாரிடமிருந்து பிரிந்து பிறக்கிறது. ஏனென்றால் பெரியாருக்கு தேர்தல் அரசியலில் நம்பிக்கை இல்லை, அது அவர் நிலைப்பாடு. ஆனால் பெரியாரியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை எதிர்த்து பிறக்கிறது. ஆட்சி உங்களுக்கு காணிக்க வைக்கிறேன்னு அண்ணா சொன்னாரு. நிச்சயம். அது மட்டும் இல்ல, பெரியார் மறைகிற வரைக்கும் திமுக தலைவர் பதவி காலியாக இருந்தது. அப்படி பார்க்கிற போது எந்த இயக்கம் பெரியாரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டதோ, திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அவர்கள் பெரியார் தான் எங்கள் தலைவர், பெரியாருக்காகத்தான் இந்த ஆட்சி, பெரியாருடைய கனவுகளை நிறைவேற்றுதான் எங்கள் ஆட்சி என்று சொன்னார். ஆனால் சீமான் என்ன செய்கிறார்? பெரியாரை அழிக்க வேண்டும் என்கிறார், பெரியாருடைய லெகசியை அழிக்க வேண்டும் சொல்றார். நடக்குமா? அது 100 வருடமாக பெரியார் உருவாக்கிய கனவுகளும் பெரியார் உருவாக்கிய லட்சியங்களையும்
தமிழ்நாடு தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியாவின் தேசதந்தை காந்தி என்றால் தமிழ்நிலத்தினுடைய தேசதந்தை அவர் வந்து பெரியார். ஓகே சார், இந்த தமிழ் தேசியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியாரா பெரியாரா ஒரு எதிர்முரண் படுத்தி பாக்குறாங்க. அதை நாம் வந்து தமிழ் நிலத்துக்கு பிரபாகரன் தேவையான ஒரு கான்டெக்ட் இன்னொரு பக்கம் எழுதுங்கிட்டு இருக்கு. பெரியாரையும் பிரபாகரனையும் அந்த எதிர்நிலையில நிறுத்துவது சரியா சார்? அதாவது இலங்கை தமிழீழம் என்பது அது ஒரு வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தினுடைய ஒரு தலைவர் பிரபாகரன். பிரபாகரன் அங்கு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய ஒரு தலைவர். அங்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று போராடிய ஒரு தலைவர். சீமான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு சென்று அங்கு ஒரு அரசியல் இயக்கத்தை கட்ட வேண்டும். இப்போ அதாவது பிரபாகரன் இறந்து விட்டார், நான் இருக்கிறேன், நான் வந்து அவருடைய லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றேன்னு. பிரபாகரனுடைய அதாவது இலங்கையில் தமிழ் மக்களுடைய லட்சியம் சார்ந்த போராட்டங்களை அவர் தமிழ்நாட்டில் எப்படி முன்னெடுக்க முடியும்? நீங்கள் அவர் தலைவர் இப்போ நீங்கள் வந்து சேகோராவா பெரியாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபிடல் காஸ்ட்ரோவா பெரியாரான்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கும்? இதே போன்ற ஒரு அபத்தம். அவர்களுடைய லட்சியங்கள் வேறு, அவர்களுடைய எதிரிகள் வேறு. சரிங்களா? பிரபாகரன் யாருக்கு எதிராக போராடினார்? வேறு எந்த நாட்டு அரசுக்காக எதிராக போராடினாரா? சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக போராடினார். அப்போ பிரபாகரனை பின்பற்றதாக சொல்கிற சீமான் உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பிரபாகரனுடைய லட்சியங்களுக்காக அங்கு போய் போராட வேண்டும், உயிரை கொடுக்க முன்வர வேண்டும். அப்படி என்றால் அது ஒரு மரியாதையாக இருக்கும். ஆனால் பிரபாகரனையும் பெரியாரையும் ஒப்பீடு செய்வதற்கு ஏதாவது சம்பந்தம்? அவர் ஒரு ஆயுத போராட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஆயுத போராட்டத்தின் மூலமாக நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர். பெரியார் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொண்டாரா? அவர் சமூக சீர்திருத்தத்தின் வழியாக சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், ஜனநாயகத்தின் மூலமாக சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று போராடிய ஒரு சமூக சீர்திருத்த தலைவர். அவருடைய காலம் எங்கே, இவருடைய காலம் எங்கே? அவருடைய நீண்ட போராட்டம் எங்கே? இவருடைய ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டிற்குள் பிரபாகரனா பெரியாரா என்கிற விஷயம் எப்படி சாத்தியம்? அது எப்படி நீங்கள் வந்து செய்ய முடியும்? இது முழுக்க 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 ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கேணத்தனமான ஒரு வாதம். அவருடைய அறியாமை மிக்க தம்பிகளை குஷிப்படுத்த இதை பேசலாம். அறிவுள்ள எந்த மனிதனும் இதில் வந்து ஒருத்தர் இப்படி முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கானேன்னு யோசிப்பாங்களே ஒழிய தமிழர்கள் யாராவது இந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுப்பாங்களான்னு கேளுங்க. நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், ஒரு அறிவுஜீவிகள் எல்லோரும் அவ்வளவு கேவலமாக சீமானை காரி துப்புகிறார்கள். எங்கள் பெயரை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒருவன் என்றுதான் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் பேட்டி. பிரபாகரனுடைய அண்ணன் மகனுடைய பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர் எவ்வளவு பெரிய மோசடி பேர் வெளி என்று. அதனால் பெரியார் வேறு, பிரபாகரன் வேறு, அவர்களுடைய லட்சியங்கள் வேறு, அவர்களுடைய பாதைகள் வேறு, அவர்களுடைய நோக்கங்கள் வேறு. ஆனால் இதற்கு சீமானுக்கு ஒரே ஒரு நோக்கம், எதையாவது ஒன்றை பேசி பணம் பண்ண வேண்டும், தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர சீமானுக்கு தான் அஜெண்டா, வேற அஜெண்டா எதுவும் இல்லையா? அவருக்கு அஜெண்டா இருக்கு, வேற அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா இருக்கு என்று சொன்னால், அவருடைய கட்சி தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்தே நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் திமுக எதிர்ப்பு ஒன்றுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்திருக்கு. காங்கிரஸ் எதிர்ப்பு சார் இல்ல, அவர் வந்து காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறத அந்த இறுதி போர்ல இருந்து ஆரம்பிச்சு திமுக அங்கே கூட்டணியில் இருந்துச்சு, இப்படி எடுத்துட்டு போறாங்க. ஆனா பல விஷயங்கள்ல பிஜேபி எடுத்த நிலைப்பாடுகள், இலை மலர்ந்தால் ஈழம் மரணம்னு ஜெயலலிதாவுக்காக பண்ண பிரச்சாரம், காரணம் அன்னைக்கு திமுகவை தோக்கடிக்கிறோங்கிறதுக்காக. அப்போது அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள், அதற்கப்புறம் தொடர்ந்து அண்ணாமலைக்கு கூட இணக்கமாக பல இடங்களில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது திராவிட இயக்கம் இங்கே இருக்கக்கூடாது என்று முதலில் திமுகவை எதிர்த்து பார்த்தார். அது நடக்கவில்லை என்றுடன் திமுகவினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய பெரியாரை தகர்ப்போம், இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர வேண்டும் என்றால் திராவிடம் என்ற கொள்கை இங்கு தளர்ச்சி அடைய வேண்டும், பெரியார் என்ற பிம்பம் உடைக்கப்பட வேண்டும். அப்போ யார் அவருக்கு வந்து பேமெண்ட் போடுறாங்களோ அவங்களுடைய லட்சியங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த விஷயத்த பண்றார். அவ்வளவுதானே ஒழிய இதில் அவருக்குன்னு எந்த நிலைப்பாடும் இல்லை. இதற்கு முன்னால் பெரியாரை வந்து நான் பெரியாருடைய வழியில நடக்கிறேன்னு எத்தனை முறை சீமான் சொல்லியிருக்கோம். பெரியாரை எங்களுடைய வழிகாட்டியை நாங்கள் வச்சிருக்கோம், பெரியார் தலைவராக இருக்க மாட்டோம், எங்க வழிகாட்டின் சீமானை படங்களில் பேசியிருக்காரு. என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்வளவு வெறுக்கிற ஒரு நபர் எப்படி உங்க வழிகாட்டியா இருக்க முடியும்? எப்படி நீங்க இருக்க முடியும் சொல்லுங்க? கடந்த காலத்தில் சீமான் பெரியாரை பற்றி பேசிய எல்லாவற்றையும் எடுத்துப்பாரு. நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதன். இன்னைக்கு மைக்கை நீட்டினீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவார். அவருக்கு நேற்று என்ன பேசுனங்கிறத பற்றி கவலை கிடையாது, நாளைக்கு என்ன பேச போறோங்கிறத பற்றி கவலை கிடையாது. அவர் பேசுகிற தமிழ் தேசியம்ங்கிறது போலியான தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை யாராவது முன்னெடுக்க முடியும் என்றால் திமுக மட்டும்தான் முன்னெடுக்க முடியும்.
நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய தொன்மை பற்றிய ஒரு வரலாற்று பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சர் வெளியிட்டார். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் நாகரிகம் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அதை உலகத்திற்கு அறிவித்தார். உலகத்தில் மிக தொன்மையான நாகரிகம், இரும்பு காலத்தினுடைய நாகரிகம் தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் தான். தமிழர் நாகரிகம், உலகத்தின் நாகரிகம் தமிழ்நாட்டில் தான் தொடங்குது. உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் என்பதை நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ இலக்கிய சான்றுகளின் அடிப்படையிலோ சொல்லவில்லை. அங்கு கிடைத்த சான்றுகள் உலக அளவில் அதை நிறுவி இருக்கின்றன. தமிழன் தலை நிமிர்கிறான். தமிழனுடைய இடம் இன்றைக்கு உலகில் மிக உச்சாணி கொம்புக்கு செல்கிறது. நாங்கள் தமிழ் தேசியர்களா, அல்லது அன்றாடம் யாரை பற்றியாவது இழிவுபடுத்துகிற சொற்களை பேசி அதற்கான ஒரு பேமெண்டிற்காக மட்டுமே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவரா? தமிழ் தேசியம் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய அவமானத்தை சீமான் என்ற நபர் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார். சார், குறிப்பாக 90கள்ல இருந்தே பெரியாரின் மீதான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. நீங்க சிறு பத்திரிகையெல்லாம் நீங்க வந்து உற்று கவனிக்கக்கூடிய நபர். நிறப்பிரிகையில மார்க்ஸ், ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. பிற்காலத்துல வந்து ரவிக்குமாருடைய ஸ்டாண்டு மாறுது. காலச்சுவர்ல பெரியாரை வந்து ரொம்ப காட்டமாக எதிர்நிலைப்படுத்தி எழுதுறாரு. குறிப்பாக தாய்மண்ணிலையும் எழுதுறாரு. கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகளும் கொஞ்சம் பெரியாரின் மீது விமர்சனத்தோடு எழுதியிருக்காங்க. அதையும் சீமான் பேசுறதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுமா சார்? அதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து நடந்த விவாதங்கள், அந்த காலகட்டத்தில் நடந்த விவாதங்களை நான் பின்தொடர்ந்திருக்கிறேன். கீழ்வெண்மணி வச்செல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதாவது அதுக்கு நான் வர்றேன். இந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தலித் இயக்கம் சார்ந்த சில அரசியல் கருதுகோள்கள் இங்கு மேலே வருகிற போது, ஒரு காலகட்டத்தில் இடதுசாரிகள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார்களோ அதே போல இவர்களும் அதில் சில குறிப்பிட்ட நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென பெரியார், அண்ணா என்கிற இந்த ஐக்கான்களை தாண்டி தங்களுக்கென சில ஐக்கான்களை அவர்கள் உருவாக்கி கொள்ள விரும்புகிறார்கள். அப்போதுதான் அயோத்திதாசர் வந்து முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இன்னொரு புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் வந்து இங்கு ஒரு பிரதானமான ஒரு பிம்பமாக அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த மாநிலத்திலேயே ஒரு சட்டக்கல்லூரி கிடையாது, அவர் பேரில் ஒரு கல்லூரி கிடையாது. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் இதை கொண்டு வருகிறார். அண்ணல் அம்பேத்கரினுடைய லட்சியங்களை இன்றைக்கு ஜனநாயக அமைப்புக்கு உட்பட்டு கலைஞர் தான் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களின் மூலமாக அதை நிறைவேற்றுகிறார். அதே போல் அயோத்திதாசர் முன்வைத்த பல சமூக சீர்திருத்த கருத்துக்கள் அதையெல்லாம் சட்டமாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் சிலர் பெரியாருக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர், அயோத்திதாசர் போன்றவற்றை கட்டமைக்க முயற்சி செய்தார்கள். அது இன்டலெக்சுவல் லெவலில் நடந்த ஒரு விவாதம். அது பொதுமக்கள் லெவலில் போகலை. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெகுசன தளத்தில் நடத்தப்பட்ட ஒன்று அல்ல. ஓகே, சில அடிப்படையான சில விஷயங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக பெரியார் பேசிய அளவுக்கு தலித்துகளுக்காக அவர் பேசல. பெரியார் ஓபிசிகளுக்கான தலைவர் என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார்கள். ஆனால் அது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. ஏனென்றால் சாதி ஒழிப்பு என்பதில் முதன்மையாக பயனடையக்கூடியவர்கள் தலித்துகள் தான். சுயமரியாதையை பற்றி தந்தை பெரியார் பேசுகிற போது சாதி அமைப்பிற்குள் பெரும் ஒடுக்குமுறையையும் இழிவையும் சந்தித்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் மிகப்பெரிய இழிவை சந்திக்கிறார்கள். அப்படி என்றால் பெரியாருடைய சாதி ஒழிப்பு சார்ந்த போராட்டத்தில் முதல் பெனிஃபிஷரி, முதல் பயனாளிகள் யாரா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ இடஒதுக்கீடு, இன்னும் கல்வி, பல விஷயங்களில் இது நடக்கிறது. நீதி கட்சி காலத்திலிருந்தே இது நடக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த வரலாற்று உண்மையை மறைத்துவிட்டு அன்றைக்கு இது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இயக்கம் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் என்னவென்று சொன்னால், பெரும்பாலான தலித் மக்கள் திராவிட இயக்கங்கள் பின்னால் தான் நின்றார்கள். குறிப்பா திமுக அந்த காலங்களில் வந்து பறையர் கட்சின்னு சொன்னதாகலாம் கீரா சொல்லியிருக்காரு. ஏன் திமுக, அதற்கு பின்னால் அதிமுக ஏன் அப்படி அவர்களால் நின்றார்கள் என்று கேட்டால், திராவிட இயக்க அரசுகள் கொண்டு வந்த சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி, அதிமுகவுக்கு கிரெடிட் கொடுத்தாகணுமா? இல்ல, அந்த திட்டங்களை நம்ம ஒரு விஷயம் நான் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா, சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் இந்த ரெண்டு கட்சிகளுமே சமரசம் பண்ணிக்கல. ஓகே, சில பிழைகள் அதிமுக சார்பில், இப்போ உதாரணமா முதல்ல எம்ஜிஆர் நுழைவுத் தேர்வை கொண்டு வருவார், அந்த மாதிரி அப்புறம் வாபஸ் வாங்குறது, இப்படி நடந்தால் கூட இடஒதுக்கீடு, சமூக நலன் சார்ந்த திட்டங்கள், இந்த பட்டியலின சமூக மக்களுக்கான விஷயங்கள் எல்லாம்
2 கட்சிகளையுமே ஒன்று தாண்டி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதனால பெரும்பாலான தலித் மக்கள் திராவிட கட்சிகள் பின்னால் தான் நின்றார்கள். இது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஓகே. அப்படி இருக்கிற போது ஒரு காலகட்டத்தில் பெரியாரை மிக எதிராக நிறுத்த விரும்பிய சில இன்டெலெக்சுவல்ஸ், சில தலைவர்கள் பின்னால் திராவிட இயக்கங்களின் பின்னால் அரசியல் ரீதியாக இணைந்து நின்றார்கள். பெரியாரை தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட திமுகவோடு அவர்கள் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு வரலாற்று பாடத்தை வரலாறு அவர்களுக்கு அளித்தது. ஓகே சார், சரிங்களா? அப்படி பார்க்கிற போது அந்த விவாதம் என்பது ஒரு அறிவு தளத்தில் நடந்த, அது மட்டும் இல்லாமல் அதில் வைக்கப்பட்ட பல கருத்துக்கள் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பெரியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வருடங்களுக்கு மேலாக அவர் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நீண்ட, இப்போ காந்தி எடுத்துங்க, சில முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க சொல்லியிருக்காரு. ஆமா. அதே மாதிரி இன்னும் பல தலைவர்கள் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்ல சில கருத்துக்களை பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முதன்மையான போராட்டம் எதுவாக இருந்தது, முதன்மையான லட்சியம் எதுவாக இருந்தது? எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு இயக்கத்தை பெரியார் நடத்தினார், அன்னைக்கு பிஜேபி நடத்துது. எங்கேயோ ஏதோ ஒரு கருத்தை சொன்னார்னு ஹைலைட் பண்ணுறாங்கல்ல, யார் பெரியாருக்கு எதிராக பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களை ஒழித்து கட்டுவதையே அன்றாட கொள்கையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கு எதிராக, இன்றைக்கு இந்த அரசிற்கு எதிராக போராட வேண்டிய காலகட்டத்தில் பெரியார் என்றைக்கோ எங்கோ ஒரு மேடையில் இப்படி சொன்னார் என்று சொல்லிவிட்டு இதை செய்கிறார்கள். இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இந்த இந்துத்துவ வகுப்புவாதிகள் அவர் இந்துக்களைத்தான் தாக்கினார் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? உண்மையில் அவர் அப்படி அல்ல. சில காரணங்களுக்காக, சில அழுத்தங்களில் அவர் ஏதாவது ஒன்றை அப்படி சொல்லியிருக்கலாம். பெரியார் என்பது அதுவா? பெரியார் என்பது சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு. அவருடைய உரைகளில் 99% அதுதான் இருக்கு. சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு. அதற்காக எத்தனை விஷயங்களை அவர் பேசுகிறார். பெரியார் அதற்காகத்தான் கொண்டாடப்படுகிறார், அதற்காகத்தான் பேசப்படுகிறார். அதனால் சில முரண்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு, பெரியார் இருந்து யாரையாவது வற்புறுத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? மணியம்மைக்கு அப்பொழுதே 30 வயதிற்கு மேல் இருக்கும். அவர் ஏதாவது ஒரு பால்ய விவாகம் பண்ணிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி, நான் என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய சொத்துக்களுக்கு பாதுகாவலாக சட்டபூர்வமாக ஒரு திருமணத்தை பெரியார் மேற்கொள்கிறார். இது வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையின் பார்ப்பட்டது. சரிங்களா? அப்படி பார்க்கிற போது இதை வச்சுக்கிட்டு பெரியார் அடிக்கிறது இல்லை. எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்கள், இப்போ வந்து ஒரு தலித்துகளுக்கு விரோதமாக அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரு இடத்துலன்னு சொல்கிறாங்க. அப்போ தலித்துகளுக்கு ஆதரவாக பெரியார் பேசியதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அவங்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் போராடியதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ என்னன்னு கேட்டோம்னா, இவர்களுடைய நோக்கம் இவர்களுக்கு தேவையான ஒன்றை எங்காவது எடுத்துக்கொண்டு வந்து, இப்போ மொழி பற்றி எடுத்துக்கணும். மொழி வந்து தமிழை காட்டும் மொழி என்று சொன்னார். வேலைக்காரியோட கூட வீட்டில் இங்கிலீஷில் பேசுங்க என்ன அப்படின்னு எதுக்காக சொன்னார்? இதுதானே முக்கியம். ஸோ இதே பெரியார் தான் நீங்கள் கோயில்களில் வந்து தமிழ் ஒழிக்கணும்னு போராடினாரு. எல்லா இடத்துலையும் இந்திக்கு எதிரான ஒரு பெரிய குரலை முழங்குறாரு. அந்த பெரியார் யார்? அப்போ எந்த இடத்துல இதை சொல்கிறாருன்னா, தமிழ் அறிவியல் மயப்படுத்தப்பட வேண்டும். நம்ம பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள், பக்தி, இது போன்ற மூட கருத்துக்களை மட்டும் தமிழ் தாங்கி நிற்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவருடைய மனைவி காட்டு மிராண்டித்தனமானதுன்னா, அவர் என்ன கடவுளை கண்டுபிடிச்சவன் காட்டு மிராண்டின்னு சொன்னவர் அவர். அப்போ அந்த அடிப்படையில் அதை சொல்றார். அந்த சொன்ன பெரியார் தான் திருவள்ளுவர் விமர்சிச்சிருக்கார். நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு திருவள்ளுவர் விமர்சிச்சாரு அப்படின்னா, அதை கற்பு பற்றி வர்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குது பெரியார் விமர்சிக்கிறார். விரைவன் மகளிரும் அதிகாரமே இருக்கு. ஆனால் பெரியார் என்ன செய்கிறார் என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவம் தான் தமிழனுடைய ஒரு பொது வழி, பொது மறை என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க திருக்குறள் மாநாடுகளை நடத்துகிறார். தமிழுக்கான எழுச்சி மாநாடுகளை நடத்துகிறார். திருக்குறளுக்கான எழுச்சி மாநாடுகளை நடத்துகிறார். இதை விட்டுருவாங்க. அவர் வந்து திருக்குறளை விமர்சித்தார். தமிழை காட்டும் பிராண்டி மொழி என்று சொன்னார். ஒரு மனிதன் எழுதிய பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள் நம் முன்னால் இருக்கின்றன. அவனுடைய முதன்மை லட்சியமாக இருந்தது என்று முரண்பாடுகளில் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் அதனுடைய கான்டெக்ஸ்டை விட்டுட்டு நீங்கள் பேசுவது என்பது
அது உண்மையில் பச்சை அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே இதனால் பெரியாரை நீங்கள் ஒரு துளியும் நீங்கள் அசைத்து பார்க்க முடியாது. சார், சீமான் இப்படி பேசியிருக்காரு. ஆனா பாஜக தரப்பு இதை கொண்டாடுறாங்க. சீமான் பேசின பேச்சுக்கு நாங்க வந்து விளக்கம் தரோம் அப்படின்னு ஹெச் ராஜா சொல்றாரு, குருமூர்த்தி சொல்றாரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தான் பாதுகாவல், சரிங்களா? பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் தான் செக்யூரிட்டியாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது 2 அல்லக்கைகள் ஒருத்தரை ஒருத்தர் ஆதரித்துக் கொள்வது தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரு பெரிய ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாஜகவினுடைய கைக்கூலி சீமான் என்று. அப்படிப்பட்ட நிலையில் தங்களுடைய ஒரு வேலையால் அந்த வேலையை ஒழுங்காக செய்தால் அவருடைய முதலாளிகள் தட்டி கொடுக்க மாட்டார்களா? அது மாதிரி வந்து பாஜகவுடைய அஜெண்டாவுக்காக அவர் தொடர்ந்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அதாவது அப்படி ஏன்னா பாஜகவுடைய மெயின் அஜெண்டாங்கிறது இங்கே திராவிட கட்சிகளை ஒழிக்கிறங்கிறது தான். சார், சீமான் என்ன சொல்றாரு? மனித குலத்தின் விரோதின்னு பாஜகவை சொல்றாரு. நீங்க வந்து அவர் என்ன பாஜகவுடைய அடியாள்னு சார், சொல்றீங்க? நீங்கள் வந்து பாஜகவை 2 திட்டு போகிற போக்கில் திட்டினா தான் உங்களை நம்புவாங்க நீங்கள் ஒரு பொது ஆளுன்ட்டு, புரியுதுங்களா? அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பாஜக ஒன்றுமே சொல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அண்ணாமலையே இவரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்காக நிறைய நடுநிலை பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சேனலில் கூட அப்படி தான். பாஜக அவர்களை செல்லமாக 2 திட்டு திட்டுவாங்க, திட்டிட்டு ஃபுல்லாக திமுக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் அஜெண்டா அதுதான் இருக்கும். எடப்பாடியை போகிற போக்கில் லேசாக ஒரு சின்ன செல்லமாக ஒரு தட்டு திட்டிட்டு திமுக ஃபுல்லாக கொலைவெறியோடு தாக்குவாங்க. நண்பர் மணி போன்றவர்கள் எல்லாம் அப்படி தான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இது ஒரு அஜெண்டா, இது ஒரு வழிமுறை, இது சரிங்களா? என்ன மெயின் பிரச்சனைன்னா பெரியாரை இன்றைய காலகட்டத்தில் கொண்டு வந்து தாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? பெரியார் ஏன் சீமானால் பேசு பொருளாக்கப்படுகிறார்? எவ்வளோ தூரம்? இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு அடிப்படையான விஷயம் இந்த சர்ச்சையை தொடங்குவது. உங்களுக்கு வந்து காம இச்சை ஏற்பட்டால் நீங்கள் வந்து அம்மா கிட்ட கூட போகலான்னு பெரியார் சொன்னாருன்னு ஒரு கருத்தை சொல்கிறார். பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அப்போ வந்து அதுக்கு உடனே விளக்கமும் கொடுத்தாச்சு. அல்ல, அதாவது என்ன அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அதை வந்து புராணங்களில் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல மேற்கோள் காட்டுறார். நீங்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறீங்க, அது உங்கள் கருத்தை எடுத்து ஒருத்தர் சொன்னோன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கும். சரி, நீங்கள் வந்து ஆதாரம் கொடு அப்படின்னு கேட்டால் ஆதாரத்தை எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாட்டுடைமையாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீதிமன்ற உத்தரவின்படி பெரியாருடைய நூல்கள் எல்லாம் இப்பொழுது எல்லோராலும் பதிப்பிக்கப்படுகிறது. நீதிமன்றம் அது நாட்டுடைமை ஆக்கிவிட்டது. இந்த குடியரசு இதழ்கள் மட்டும் அது திராவிடர் கழகத்தினுடைய அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டு இருக்கிறது. அதையும் அவங்க தொகுதி தொகுதியாக கொண்டு வந்துட்டாங்க. நீ இந்த ஆதாரத்தை எங்கேருந்து எடுத்த? நாங்கள் கேட்குறது அதுதான். நீ வந்து இப்போ பெரியார் இப்படி சொன்னார்னு ஒன்று நீ சொல்கிறல்ல, அதை எவனாவது ஒருத்தவங்களுக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பான்ல, அதை காட்டுன்னு தான் சொல்கிறோம். இப்போ அந்த பேஜை காட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு அடிப்படையான கேள்வி தானே இது. நீ அதை காட்டுப்பா அங்கே அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கேன்ல, நான் அங்கே காட்டுறேன். இது எப்படி இருக்குது தெரியுமா? அண்ணாமலை வாட்ச் பில்லை வந்து காட்டுறப்ப சொன்ன காரணங்கள் இருக்குல்ல, இந்த 3 மாதம் கழிச்சு வாட்ச் பில்லை தர்றேன்னு சொன்னா அப்படி இல்லையா? அதே தான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அண்ணாமலையுடைய வாட்ச் பில்லும் இவர் கொடுக்கறக்கூடிய பெரியார் குறித்த ஆதாரமும் ஒன்று. நீ சொல்கிறல்ல, நீ தான் தைரியமான ஆளாச்சுல்ல. ஒரு மைக்கை நீட்டா 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற நீ. 1.5 மணி நேரம் ஒரு போராட்டம் நடக்குது, காரில் உட்காந்துக்கிட்டு 1.5 மணி நேரம் பேசுகிறேன் நீ. நான் என்ன கேட்குறேன்னா 1 நிமிஷம்தான் ஆகும். இந்தங்க இந்த மேடையில் பெரியார் இப்படி பேசியிருக்காரு, அவருடைய இந்த தொகுப்பில் ஆணவ இந்த தொகுப்பில் வந்திருக்கு, குடியரசு தொகுப்பு தீக்கா போட்டதில் இது வந்திருக்கு, தூக்கி விட்டுட்டு போயிட்டே இரு மேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல வந்து நாட்டுடைமை ஆக்குன்ன, எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு சொன்னோன்னா அப்போ நான் நீதிமன்றத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிற. இப்போது நோக்கம் என்னென்னா புரளியை கிளப்புவது, வதந்தியை கிளப்புவது. இது எல்லாவற்றையும் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்திய வரலாற்றிலே செஞ்சது கிடையாது. பொறுக்கித்தனமான ஒரு அரசியல், பொறுக்கித்தனத்தினுடைய உச்சக்கட்டம். ஒரு அரசியல் தலைவன் அல்லது ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் என்று சொல்வதற்கு எந்த விதமான லாயக்கும் இல்லாத ஒரு பொறுக்கியினுடைய பேச்சு இந்த பேச்சு என்பதை தவிர இதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து விவாதிப்பதற்கு கூட ஒரு தகுதியற்றது. ஓகே சார். சீமான் குறிப்பாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்டவர் வந்து திமுகவில் வந்து சேர்ந்திருக்காங்க. திட்டமிட்டு தான் நீங்கள் கடந்த காலங்களில் சீமானுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே திமுக அதிமுக போன்ற கட்சிகள் போயிருக்காங்க. ஸோ இந்த திமுக தான் இதை வந்து பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து சீமானும் வச்சிருக்காரு. ஸோ அதற்கான எதிர்வினையை நம்ம பார்த்துக்கலாமா சார்? இல்லை, அதாவது நீங்கள் இப்போ இந்த பெரியாரை பற்றின இந்த கருத்தை அவர் பேசின உடனேயே
அதனுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க இது வந்து கட்சியோட கருத்து இல்லை, சீமானோட கருத்துன்னு அறிக்கை விட்டாரு. ஜெகதீச பாண்டியன் அவர் சொன்னாரு. ஆனால் அறிக்கை விட்டார். தொடர்ச்சியாக இது ஏன் நடந்துக்கிட்டே இருக்குது? எந்த இயக்கத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்குது, எங்கே இருந்தாலும் இப்படி மொத்தமாக ஆட்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இன்னும் 3000 பேர் இங்கே நிர்வாகிகள் இருக்காங்கன்றதே எனக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருந்தது எனக்கு. சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவி இளைஞர்களே, இன்னும் சொல்ல போனால் அரசியல் தெளிவற்ற இளைஞர்களே, மூளைச்சலவை செய்து தான் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய இளைஞர்களே. அதாவது தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பண்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் ஒரு பொட்டி கடையில் கூட உட்காந்து அரசியல் வச்சுட்டு அரசியல் பேசுவோம். தொடர்ச்சி இருக்கும். காங்கிரஸ்னா என்ன, பிஜேபினா என்ன, திமுக என்ன, அதிமுக என்ன, ஒரு சாதாரண மக்கள்கிட்ட கூட அந்த அரசியல் விழிப்புணர்ச்சி உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அரசியல் பார்வையே இல்லாத, அரசியல் தொடர்ச்சியே இல்லாத ஒரு இளைஞர்கள் உருவாகுறாங்க. அவங்களில் ஒரு செக்ஷனை வந்து சென்டிமெண்டலாக பேசி, அதாவது அரசியல் கேளிக்கையாளர் சீமான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெய்னர். ஒரு அரசியல் கேளிக்கையாளனுக்கு ஒரு பார்வையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு மோடி முஸ்தான் வித்த காட்டுறவனுக்கு ஒரு பார்வையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அதே விஷயம்தான் இன்னைக்கு சீமானுக்கு இருக்கக்கூடிய இடம் என்பது. ஒரு என்டர்டெய்னர், ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர். அதை தாண்டி அவருக்கு கொள்கையும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை பற்றியோ, பொய் சொன்னால் அந்த பொய் அம்பலமாவதை பற்றியோ, அல்லது தன் மீது மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்தால் கூட அதை பற்றி எந்த அவமான உணர்ச்சியும் இல்லாத ஒரு மனிதன் சீமான். அதாவது பெரியார் சொன்னதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனுடன் போராடுவது மிகவும் கடினம்னு சொன்னார். அது வேறு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, சீமானுக்கு பொருந்தும். மானமற்ற ஒருத்தன் கூட வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போராடுறது, அவன் சொல்கிற பொய்க்கெல்லாம் பதில் சொல்கிறதுங்கிறது, அது பெரியார் சொன்னது. பெரியார் அன்னைக்கே கணிச்சார் இன்னைக்கு எப்படி ஒருத்தன் வருவான் தமிழ்நாட்டுக்குன்னு. மானமுள்ள 1000 பேருடன் போரிடலாம், மானமற்ற ஒருத்தருடன் போட முடியாது. குறிப்பாக இந்த பெரியார் பற்றிய விவாதம் பற்றி உங்களுடைய பதிலை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பெரியார் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் என்பது கிடையாது. தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் தந்தை என்றால் தந்தை பெரியார் தான். பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் பண்ண முடியாது. சீமான் வரலாற்றில் பாத்திரத்திலிருந்து அவருடைய இதெல்லாம் காணாமல் போயிடும். உங்களுடைய பதிலை வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மனுஷபத்திரன் சார்.